கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை இந்த ஒளிநாடாமலும் பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். இன்று அதிகாலையில் வேதத்தை எடுத்து வாசித்துட்டு நான் ஜெபிச்சுட்டு வேலைக்கு போயின்னு இருக்கும்போது இன்றைக்கு என்ன பதிவிடு போடலாம் அப்படின்னு யோசித்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன். அப்போது ஆண்டவர் இந்த பதிவிடு போடுன்னு வெளிப்படுத்தினார். அதன்படி தான் நான் பதிவிடு போடுவேன். பெத்சைதா என்ற ஒரு குளம், அங்கே 5 மண்டபம் உண்டு. அது மாத்திரமல்ல, அங்கே அநேக நோயாளிகள் படுத்திருப்பாங்க. எப்பொழுதாவது ஒரு சமயம் அந்த குளம் கலக்கப்படும். அப்படி குளம் கலக்கப்படும் பொழுது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் சுகம் கிடைக்கும். அப்போது அங்கே 38 வருஷமாக ஒருத்தன் அந்த பாயோடு படுத்திருக்கான். இந்த வசனம் மிகவும் ஆழமான சத்தியத்தை அடங்கியுள்ளது. பாருங்கள், ஒரு மனுஷன் 38 வருஷமாக அதே இடத்துல படுத்திருந்தானா அவனுடைய முதுகு பின்புறம் புண்கள் காணப்படும், வலிக்கும். அவன் எந்த ஒரு வேலையும் செய்திருக்க முடியாது. அவன் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள், குளம் கலக்கிறதுக்கு முன் யாரோ ஒருவர் எழுந்து போய் அதில் சுகத்தை வாங்கிக்கிறாங்க. எனக்கு இந்த சுகம் கிடைக்கலையே அப்படின்னு அவன் ஆண்டவர்கிட்ட முறையிடறான். அப்போது பாருங்கள், ஆண்டவர் முதலாவது எப்படி வர்றாருன்னா, சுகம் வேணும் என்று விரும்புறியா? அப்போது ஆண்டவர் எப்படி நம்மளை தெரிஞ்சு கொள்கிறார்னா, நீ எதற்கு தேவை, உனக்கு தேவையா எதுன்னு கேட்க சொல்கிறார். அவன் அழகாக சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நானே பாயோட படுத்துட்டுருக்கிறேன், எனக்கு சுகம் வேணும்னு கேட்குறீங்களே, பசியாக இருக்கிறவங்க பசிக்குதா, சாப்பாடு வேணுமான்னு கேட்குற மாதிரி இருக்குல்ல. ஆனால் ஆண்டவர் இந்த சுகம் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறார். அது கேட்ட பிறகு அவன் சொல்கிற ஒரு பதிலும் வித்தியாசமாக தான் இருக்கும். என்னை யாரும் கொண்டு போய் விடலையே, நான் தான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு. இந்த வார்த்தையை ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே அங்கே நடந்தது ஒரு காரியத்தை வேதத்தில் அந்தளவுக்கு வியாக்கணமாக எழுதி போட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எழுதி போட்டாங்கன்னா அவங்க புரிஞ்சு கொள்ளுகிற ஞானமும் கிருபையும் ஆண்டவர் வச்சுருப்பார். இவர் அந்த வார்த்தையை சொல்லும்போதே அந்த வார்த்தைக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமைன்னு ஒன்று இருக்குது. அது புறப்பட்டு போய் அவன் சுகத்தை கொடுத்தது. இப்போ நீங்கள் எப்படி இதை சொல்கிறேன், இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மை தான். இதான் நடந்தது. அங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு சுகம் அளிக்கிற